வெல்கம் டு சாய் சோலை அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிங் சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா, ஒரு அடிஷன் ப்ரோக்ராம், ஒரு மல்டிப்ளிகேஷனோ ஏதாவது பண்ணணும்னா, நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட நேராக போயிட்டு இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி கொடு அப்படின்னு கமெண்ட் பண்ணால் அது பண்ணாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். நம்ம சி ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ அப்போ அதுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணி அதுக்கு எரர்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வேணும் அதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 OSல ரன் பண்ணுவாங்க. MS DOS ஒன்று ஃபேமஸாக இருக்கிற 2 OS MS DOS, இன்னொன்று யூனிக்ஸ். இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கமாண்ட்ஸு, நேமிங் ஆஃப் ஃபைல்ஸு இது எல்லாமே கொஞ்சம் வேறுபடும் தான், எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான். ஆனால் அதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸிக்யூஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் காமனாக இதே தான் இருக்கும். எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் இதே தான் இருக்கும். ஓஎஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உங்களுக்கே தெரியும் அது என்னென்னா, இட் இஸ் த ஒரு சாஃப்ட்வேர் இல்லை ப்ரோக்ராம் சொல்லலாம். இட் டேக்ஸ் த ஓவரால் கண்ட்ரோல். அந்த சிஸ்டமோட ஓவரால் கண்ட்ரோல் எல்லாமே ஓஎஸில் தான் இருக்கும். அதில் நம்ம வேறு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வேர்டோ ஒரு எக்ஸலோ இல்லை வேறு வீடியோ எடிட்டர் அந்த மாதிரி வேறு ஆப்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன்ஸாக நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதோட பேசிக் பார்த்திங்கன்னா ஓஎஸ். சரி வாங்க எக்ஸிக்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 ஸ்டெப்ஸு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு க்ரியேட். நீங்கள் ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும், எழுதணும். என்ன அவுட்புட் வேணுமோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோடிங் எழுதணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து கம்பைலேஷன், அடுத்து அதை லிங்க் பண்ணணும், அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த 4 ஸ்டெப்ஸை தான் ஒரு ஃப்ளோ கிராஃபாக இல்லை ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டெப்ஸாக வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, என்டர் ஆர் எடிட் தி சோர்ஸ் ப்ரோக்ராம். சோர்ஸ் ப்ரோக்ராம் என்ட்ரு பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிற ஒரு ப்ரோக்ராம் பேர் தாங்க சோர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவோம். அது அடுத்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறது சி கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணால் அது அடுத்து சின்டாக்ஸ் எரர்ஸ் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணணும். சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு செமிகோலன் விட்டுருக்கலாம், இல்லை மெயினில் ஓப்பன் பிரேசஸ் இருந்து க்ளோஸ் பிரேசஸ் விட்டுருக்கலாம். அந்த மாதிரி சின்ன பங்க்சுவேஷன் மார்க்ஸ்லாம் அதெல்லாம் சின்டாக்ஸ் எரரில் நமக்கு காட்டும். அது இருந்ததுன்னா எஸ்ன்னா திரும்பவும் சோர்ஸ் ப்ரோக்ராமில் போய் நம்ம எடிட் பண்ணிடலாம். எடிட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே வரும் லிங்க் வித் சிஸ்டம் லைப்ரரிக்கு வரும். சரி, இந்த சோர்ஸ் ப்ரோக்ராமும் இந்த சின்டாக்ஸ் எரர் ஆகி முடிச்சுட்டு வர்ற அவுட்புட் ஆப்ஜெக்ட் கோட். ஃபஸ்ட்டு என்ன சோர்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து ஆப்ஜெக்ட் கோடுக்கு நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கணும். நம்ம நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுவோம். நம்ம நம்பர்ஸும் ஆல்ஃபபெட்ஸும் யூஸ் பண்ணி எழுதுகிற கோடிங் தான் சோர்ஸ் ப்ரோக்ராம். தட் இஸ் ரீடபிள் பை த யூசர். நமக்கு படித்தாலே அது புரியும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் புரியாது, நம்ம லாங்குவேஜ். அதுக்கு என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட் கோடு தான் புரியும். தட் இஸ் மிஷின் லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஜீரோஸும் ஒன்ஸும் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட்லாம் எழுதணும். மெயின்னு கொடுத்து ஒரு ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் உள்ள நீங்கள் ஒரு கோடிங் எழுதியிருக்கீங்க. எழுதுனது hello.cன்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். அதை ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றினா என்ன பண்ணோம், சும்மா ஜென்ரலைஸ்டாக போட்டிருக்க ஜீரோஸு ஒன்ஸாக இந்த கோடிங்கை இந்த மாதிரி நமக்கு மாற்றிடும். மாற்றின அப்புறம் என்னாகும், hello.cன்றது hello.obj ஆகிடும், ஆப்ஜெக்ட் கோட் ஆகிடும். இதுதான் சி கம்பைலர் பண்ணுற வேலை. இது யார் கன்வெர்ட் பண்ணுறது, கம்பைலர். சி கம்பைலர் hello.objக்கு கன்வெர்ட் பண்ணிடும். சரி, சின்டாக்ஸ் எரர் முடிச்சு வந்தால் அடுத்து லிங்க் வித் சிஸ்டம் லைப்ரரி. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்கர்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் லைப்ரரி அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோடிங்கில் எப்பயுமே யூஸ் பண்ணுறப்ப பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப் இதெல்லாம் இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது யூஸ் பண்ணணுன்னா அதோட ஹெட்டர் ஃபைல் ஹேஷ் இன்க்ளூட்
stdio.h. இதே மாதிரி இன்னும் ஹேஷ் இன்க்ளூட் math.h, conio.h, string.h இது மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதோட பர்டிகுலர் ஹெடர் ஃபைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அது கொடுத்தா தான் அந்த சிஸ்டம் லைப்ரரி ஃபைல்ஸும் அதுவும் கனெக்ட் ஆகும். இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு ஃபைல்ஸ். இதுதான் வந்து சிஸ்டம் லைப்ரரி. ஸோ அப்போ லிங்கர் என்ன பண்ணோம், நம்மளோட ஆப்ஜெக்ட் கோட் இங்கே சி கம்பைலர்லேருந்து கிடைச்ச ஆப்ஜெக்ட் கோட் ப்ரோக்ராமையும் இந்த சிஸ்டம் லைப்ரரி இந்த stdio ஹேஷ் இன்க்ளூட் இந்த stdio.h இந்த math.h இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி லிங்கரு நமக்கு ஒரு exe ஃபைலாக எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக கொடுக்கும். இது இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா the job of the linker is to convert the object code of our program. நம்ம எழுதின ப்ரோக்ராம் கம்பைல் ஆகி கிடைச்சிருக்குல்ல, அதுதான் is to convert the object code of the program and link with the system library files to get a executable file. இதுதான் அதோட டெஃபினிஷன். இந்த ஆப்ஜெக்ட் கோடையும் இந்த சிஸ்டம் லைப்ரரியும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஃபார்மேட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ எங்கே பார்த்தோம், சிஸ்டம் லைப்ரரி லிங்க் வித் சிஸ்டம் லைப்ரரி வந்துட்டிங்கன்னா அடுத்து எக்ஸிக்யூட் ஆப்ஜெக்ட் கோடு, அதுதான் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக, அதாவது hello.exe ஃபைலாக நமக்கு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் கோடு .c-ஆக இருக்கும், அடுத்து ஆப்ஜெக்ட் கோடாக மாறுது, அடுத்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாறுது. இதோட கடைசியாக ஃபைனல் ஸ்டெப்பு லாஜிக் அண்ட் டேட்டா எரர்ஸ். சரி, இந்த லாஜிக்கல் எரர்னால் என்ன, நீங்கள் வந்து ஒரு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க, இல்லை சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் 4x5 கொடுக்குறீங்க, அவுட்புட் என்ன வரணும் 20 வரணும், ஆனால் வரல. அப்போ என்ன அர்த்தம், அது வந்து லாஜிக்கல் எரர். நீங்கள் உங்களோட கோடிங் ஸ்டேட்மெண்ட்ஸே வந்து தப்பாக கொடுக்கறது. அப்போ லாஜிக் எரர் இருந்தால் என்ன பண்ணணும், திரும்பவும் ப்ரோக்ராம் எடிட்டிங்க்கு போயிடும். இங்கேருந்து நேராக திரும்ப என்டர் எழுதி சோர்ஸ் ப்ரோக்ராம் போய் ஒன்ஸ் அகெயின் we have to compile and link, அதுக்கப்புறம் தான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அவுட்புட்டை. ஓகேவா. அண்டு டேட்டா எரர்ஸ். டேட்டா எரர்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து இன்டிஜர் ஏன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு நீங்கள் அந்த இன்டிஜரை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஏக்கு வேல்யூ வந்து நீங்கள் வந்து 5.3 இது மாதிரி கொடுத்தா என்ன ஆகும், இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப். இல்லை நீங்கள் இன்டிஜர் கொடுத்ததுக்கு ஒரு கேரக்டராக வந்து ஏன்னு அதோட வேல்யூ திரும்ப ஏன் இன்டிஜர் ஏ இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இசட்டுன்னு ஒரு வேல்யூ கொடுக்கறது, இல்லை ஒரு ஸ்ட்ரிங் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது வந்து டேட்டா எரர் ஆகிடும். அப்போ திரும்பவும் இன்னொரு தடவை கரெக்டான இன்டிஜர் டேட்டா, இதுக்கு கரெக்டான இன்டிஜர் டேட்டா இந்த 5.3லேருந்தே எடுக்கணும்னா 5 கொடுத்தீங்கன்னா அது இன்டிஜர் டேட்டா டைப். இது எல்லாமே சரியான அப்புறம் கரெக்ட் அவுட்புட் கிடைக்கும். கடைசியாக ஒரு ஸ்மால் ரீகேப். நம்ம ப்ரோக்ராம் என்ட்ரு பண்ணுறோம், சோர்ஸ் ப்ரோக்ராமாக இருக்குது, அது வரைக்கும் .c-ல இருக்குது. கம்பைல் பண்ணுறோம், கம்பைலர் யூஸ் பண்ணி சின்டாக்ஸ் எரர் இருந்தால் திரும்பவும் எடிட் மோடுக்கு போயிடும் சோர்ஸ் ப்ரோக்ராமுக்கு. சின்டாக்ஸ் எரர் இல்லைன்னா வெளியே வர்றப்ப நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கோடாக கிடைக்குது. இந்த ஆப்ஜெக்ட் கோட் கிடைச்சப்புறம் லிங்க் வித் சிஸ்டம் லைப்ரரி, இந்த லிங்கரோட லிங்க் பண்ண அப்புறம் என்ன பண்ணோம், அது நம்ம ஆப்ஜெக்ட் கோடை வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். கடைசியாக வந்து லாஜிக் அண்ட் டேட்டா எரர்ஸ் வந்து என்ன இருக்கான்னு செக் பண்ணும். இருந்ததுன்னா இன்புட் டேட்டா எரர் இருந்தால் போகும். சப்போஸ் லாஜிக்கல் எரர் இருந்ததுன்னா ஒன்ஸ் அகெயின் we have to move to the first step. இது எல்லாமே முடிச்சப்புறம் ஃபைனலாக எல்லாமே கிளியர் ஆன அப்புறம் நமக்கு வந்து கரெக்ட் அவுட்புட் வந்து கிடைக்கும். அதோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு எவ்வளோ புரியணுமோ அவ்வளோ சிம்பிளாக இந்த கான்செப்ட்ஸ் வந்து புரிகிற லெவலில் ரொம்ப கிளியராக சொன்னதாக நம்புகிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலையா அகாடமி. தேங்க்யூ.